Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோபாக்ஸோட எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல யூகிக்கு வந்துட்டு மிலிட்டரி கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றா. அதாவது கியர் எல்லாத்தையுமே மிலிட்டரிக்கு விக்கிறதுக்கு. இன்னும் நம்ம டீல்ல மிச்சம் இருக்குது வந்துட்டு உங்க யூரி வந்துட்டு வின் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி ஆபீசர் சொல்றாரு. அவன் கண்டிப்பா வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. அடுத்தபடி யூகிகோ அவரோட ஆபீஸ்ல நின்னுக்கிட்டு இருக்கப்ப யூரி அங்க வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுவரை எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் யூரி. அண்ட் இது வந்துட்டு முடிவெல்லாம் கிடையாது. இதுதான் ஜஸ்ட் ஆரம்பமே. மக்கள் எல்லாருமே இந்த கியரோட பொட்டன்ஷியலை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர் வந்துட்டு சிராட்டோ டெக்னாலஜி கையில தான் இருக்குது. அண்ட் அதை எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ண போறது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப யூரி வந்துட்டு திடீர்னு சீரியஸா நின்னுக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஃபைனல் மேட்ச்ல கியர் இல்லாம ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எது கியர் ரிமூவ் பண்ண போறியா, அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு ஃபைட் வந்துட்டு நான் பர்சனலா பண்ண போறேன், சிராட்டோட மெம்பரா நான் பண்ண போறது இல்ல என்னால இதை சத்தியமா பண்ண முடியாது. அதே மாதிரி நீ ஆடுவேன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் ஃபைனலே கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. இல்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ஜோ வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து என் கூட ஃபைட் பண்ணணுன்றதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான். நாங்க இப்ப மெகலோனியாக்குள்ள ஃபைட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றேன். அப்ப அப்படியே யூரி கிளம்புறான். இனிமே உங்களோட ஆபீஸ்க்கு நான் வரமாட்டேன், இதை வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அப்படின்னா நம்மளோட ட்ரீம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ கேக்குறா. இப்பல இருந்து அது உங்களோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஜோ வந்துட்டு நான் ஸ்டாப்பா பேக் போட்டு நல்லா பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாட்சி வந்துட்டு டைம் ஆயிடுச்சு போதும், ரொம்ப நேரம் நீ கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல இதெல்லாம் கண்டிப்பா பத்தவே செய்யாது, நான் இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். நம்ம நாம்புக்கு இப்படி ஆனது நினைச்சு நீ ஃபீல் பண்ணி இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை கேட்கறான். இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு யூரிக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறேன், அதான் இவ்வளவு ஃபயர்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்ல ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருடன் பார்த்தா அரகாக்கியோட கோச் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை கேட்கறான். அப்பதான் நாம்பும் சொல்றாரு, இவங்களை நான் தான் இங்க வர சொன்னேன், நீ சும்மா இந்த மாதிரி பேக்கே பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல ஒண்ணும் ஆக போறது இல்ல, அதனால நான் தான் அரகாக்கிய வர சொன்னீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே மேட்ச் மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே ஜோ வந்துட்டு உன்னோட கால் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு அரகாக்கி சொல்றான். கேட்டதுல ரொம்பவே சந்தோஷம், போன வாட்டி உன்னை நாக் அவுட் ஆக முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். ஆமா நானுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி சொல்றான். இது ஒன்னும் சீரியஸான ஃபைட் கிடையாது, சும்மா நார்மல் ஃபைட் தான், அதனால கேஷுவல் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் சொல்றாரு. அடுத்து யூரி வந்துட்டு தனியா கார்ல டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வரா. மீக்கியோட வீட்டுக்கு தான். மீக்கியும் வாசல்ல வெல்கம் பண்றா. பாரா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டே அப்படின்னு சொல்றான். அவனோட வீடு எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்க பார்த்துட்டு நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட மீக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். ஜஸ்ட் என்னோட பழைய வெர்ஷன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு மீக்கியோ சொல்றான். சரி நான் கேட்ட ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்கறான். அதோ கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கீழே கூட்டு போறான். கீழே போனோடனே மீக்கி வந்துட்டு கேட்கறான், கண்டிப்பா நீ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறியா? உன்னோட கியர் வந்துட்டு இப்போ உன்னோட உடம்புல நல்லாவே அட்டாச் ஆயிருச்சு, இப்ப அதை எடுக்கிறதுன்றது ரொம்பவே ரிஸ்க் தான், இதை சேஃபா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பனா நீ ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்லிட்டு சொல்றியா அப்படின்னு யூரி கேட்கறான். இல்ல நான் வந்துட்டு ஜோ கூட கம்ப்ளீட்டாவே தோத்துட்டேன் என்னோட கியர்னால தான், ஆனா உனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரப்போறது கிடையாது, அதான் உண்மையாவே நீ இதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு நான் கேட்கறேன் அப்படின்னு மீக்கியோ சொல்றான். நீ எப்படி உன்னோட ஏஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சியோ அதே மாதிரி நானுமே ஜோ கூட அவனுக்கு ஈக்குவலா இருந்து ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதுக்கு தான் அப்படின்ட்டு யூரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ இப்ப சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே யூகிகோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்துக்கு பின்னாடி ஒரு ரோடு இருக்கும் தெரியுமா, அந்த ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அவ திரும்பி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஜோ யூரி ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்களே அந்த இடத்துல இருக்க மாதிரி நினைச்சு பாக்குறா. அவங்க ரெண்டு பேரும் அந்த டைம்ல கரெக்டா ஃபைட் பண்ண வரும்போது இவ வந்துட்டு கத்திருப்பா யூரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நினைச்சு பார்த்து இப்போ அதை நினைச்சு கத்துறா. பட் அது அவளோட இல்யூஷன் தான். அப்ப யூகிகோக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. மீக்கியோ தான் அவனோட வீட்டுக்கு யூகிகோவை கூப்பிட்டுருக்கான். சர்ஜரி வந்துட்டு ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. நான் வந்துட்டு இப்ப சிராட்டோ குரூப்ல ஒரு ஆளுமே கிடையாது, பட் இருந்தாலும் இதை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், அவ்வளவுதான். நீ வந்துட்டு மெகலோனியாவை நடத்தினது இந்த கியரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் காட்டணும், அந்த கான்ட்ராக்ட் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி தானே அந்த வேலையை வந்துட்டு யூரி உனக்கு பண்ணி கொடுத்துட்டான். சோ இந்த ஒரு வாட்டி அவன் விருப்பப்படுற மாதிரி அவனை விளையாட விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ கேட்கறான். இல்ல இவன் வந்துட்டு என்னோட பேச்சை மீறிட்டான், நான் கண்டிப்பா ஃபைனல்ஸ் கேன்சல் பண்ண தான் போறேன். இப்ப யூரி வந்துட்டு கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் நரக வழியை அனுபவிப்பான். ஆனா நீ தான் இப்போ ஒரு முடிவு எடுக்கணும், மெகலோ பாக்ஸிங்ன்றது உன்னை பொறுத்தவரை இவ்வளவுதானா, யூரி இப்படி பண்ணினதுக்கு அப்புறமாவும் அதோட வேல்யூ நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ கேட்கறான். அடுத்து யூகிகோ அவளோட ஆபீஸ்ல இருக்கப்ப அவளோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஜோவை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஜோவோட ஐடியா வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஜோ வந்துட்டு இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஃபைட் பண்ணது, மேட்ச் பிக்சிங் பண்ணது, அவனுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் ஐடியா இல்ல அப்படின்ற எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே இவன் வந்துட்டு என்னோட பிரதரை, பேரோஸ், அரகாக்கிய எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதே மாதிரி யூரி சொன்னதை நினைச்சு பாக்குறா. ஜோ கிட்ட உண்மையாவே மெகலோ பாக்ஸிங் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொன்னதை. ஆனா இந்த ரீசன் மட்டுமே வச்சு நம்மளால ஃபைனல்ஸ் கேன்சல் பண்ணவும் முடியாது, இப்போதைக்கு நம்மளோட கான்ட்ராக்ட் எதுவும் கேன்சல் ஆகவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புரியல, சிம்பிளா ஒருத்தர் பீட் பண்றதுக்காக எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு போய்கிட்டு இருக்காங்க, எனக்கு சத்தியமா புரியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்குள்ளே இருக்கட்டும், நீ வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்லிடுறா. இப்ப ஜோ அரகாக்கி ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நாம வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு, இல்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜோவை மீட் பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சு பாக்காரு. ஜோவை வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்ட்ரீட் ஃபைட்ல தான் இவர் பாத்துருப்பாரு. அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் அந்த ஃபைட்டுக்கான காசை வாங்கிட்டு கிளம்பும் போது இவர் பின்னாடியே போய் கூப்பிடுறாரு. ஆனா ஜோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவரை கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு வண்டி கிட்ட போய்கிட்டு இருக்கான். இங்க பாரு நான் வந்துட்டு உனக்கு அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜோவும் ஏற்கனவே காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்றப்ப இவர் கூட சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. அப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் பண்ணி பிரசன்ட் காட்டுறாங்க. நாம வந்துட்டு டே ஜோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவனும் திரும்பி பாக்குறான். நீ வந்துட்டு உன்னோட காலை சரியா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி நீங்க பார்க்காம சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அவனோட சவுண்ட் வச்சு நான் சொல்லிடுவேன், அவன் கரெக்டா கால வச்சிருந்தான் அப்படின்னா அவனோட பஞ்ச் ஒன்னும் செம்ம ஷார்ப்பா விழுகும். ஆனா இப்ப அவனோட பஞ்சஸ் எதுவுமே ஷார்ப்பாவே இல்ல, உன்னோட வெயிட்ட பேலன்ஸ்டா ஈக்குவலா வைன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வாட்டி சொன்னேன், நான் பார்க்கலன்றதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ இப்ப பழைய மாதிரி அவனோட காலை கரெக்டா வைக்கிறான். அப்படியே அவன் பஞ்ச் பண்றப்ப
பண்றப்ப அந்த சவுண்ட் சூப்பரா கேக்குது, இப்ப ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதுதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு ஜாம்பு சொல்றாரு. இப்ப யூரி இருக்கிற ரூம் காட்டுறாங்க. அவன் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனால சுத்தமா அந்த வலியை தாங்க முடியல. மீக்கியோ அந்த ரூமோட கதை வந்துட்டு வெளியே பூட்டி தான் வச்சிருக்கான். அதனால இவனால வெளியே வர முடியாது, உள்ளே தான் கிடந்தாகணும். அதை வந்துட்டு யூகிகோவும் பாக்குறான். அவன் கத்துறது வெளியே வர பயங்கரமா கேக்குது. அவன் 5 நாளா இப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். யூகிகோக்கு இதை பார்த்துட்டு மனசே கேட்கல. இதை உன்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு எதுவும் பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்கறா. இல்ல இதுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். ஆனா இதுல ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டா அவனோட பெயின் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை காட்டுறான். அப்படின்னா இதை கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவ பாக்குறா. ஆனா இதை வந்துட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டான். என்னால இந்த வழியை கூட தாங்க முடியல அப்படின்னா நான் ஜோ கூட ஃபைட் பண்றதுக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா அப்படின்ட்டு மீக்கியோ சொல்றான். ஆனா ஒருவேளை நீ சொன்னா அவன் கன்வின்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு, நீ வேணா போய் சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ யூகிகோ கிட்ட சொல்றான். அவளுமே அப்படியே உள்ள போறா. அப்ப யூரி வந்துட்டு மேக்கெட்ல இருக்கான். நேரா இவ அப்படியே கையில அவன் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப யூரி வந்துட்டு கண்ணை திறக்கிறான். உன்னால இந்த மாதிரி கண்டிஷன்ல எந்த ஒரு ஃபைட் பண்ண முடியாது, உன்னோட கீரை நம்ம மறுபடியும் ரீஅட்டாச் பண்ணிடலாம், நீ வந்துட்டு பெருமையா பழைய மாதிரி எந்திரிச்சு நிக்கலாம், நீ வந்துட்டு சிராட்டாவோட இல்ல என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. அப்ப யூரி சொல்றா, நான் வந்துட்டு என்னோட பழைய நாட்களை நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் மீட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு மெகலோ பாக்ஸிங் சொல்லி கொடுத்த டீச்சர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. இந்த ஜெனரேஷன்ல நீ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஃபைட்டரை நீ பாக்குறதுக்கான ஒரு லக்கு கிடைச்சது அப்படின்னா நீ வந்துட்டு ரொம்பவே பிளஸ்டுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோ. அந்த மாதிரி ஒருத்தரை நீ பாத்துட்டு அப்படின்னா உன்னோட பார்வையில இருந்து அவங்கள விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் ஃபைனலி அவர் சொன்ன மாதிரியான ஒரு ஆப்பனண்ட்டை பாத்துட்டேன். யூகிகோ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கான காரணத்தை கொடுத்ததே நீதான், நீயே அதை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்கறான். அடுத்த நாள் காலையில யூகிகோ தூங்கிக்கிட்டு இருக்கப்ப யூரியோட நாய் வந்துட்டு அங்க கூப்பிடுது. அவளும் கீழே போய் பாக்குறா. பார்த்தா யூரி இந்த வாட்டி நார்மலா அவனோட கையை வச்சு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதை யூகிகோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யூரிய ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்திருப்பாலோ அதே மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்பதான் யூகிகோவோட தாத்தா ஃபர்ஸ்ட் டைம் யூகிகோவை யூரி கிட்ட இன்ட்ரோ கொடுத்திருப்பாரு. யூகிகோவும் நேரா போய் யூரி கிட்ட கை கொடுக்குறேன். என்னோட கை வேர்த்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை நீ டிரைவ் லைட் அப்படியே டவல்ல தொடச்சிட்டு கை கொடுக்குறான். நீங்க 2 பேரும் தான் இப்போல இருந்து சிராட்டாவோட ஃபியூச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிருப்பாரு. யூரி இப்ப இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யூகிகோ அப்படியே கிளம்பிடுறா. நம்ம 2 பேருமே அவனை குறைச்சு மதிப்பிட்டுட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். கியர்லெஸ்ஸான பாக்ஸர் கூட எல்லாம் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, இப்ப அவனுமே ஒன்ன மாதிரி தான், சிராட்டோ குரூப்ல அவன் ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஜோ வந்துட்டு அவன் பிராக்டிஸ் பண்ணாம தண்ணியில குதிச்சு லாண்டுகிட்டு இருக்கான். அப்ப சாட்சியும் கேட்கறான், என்னடா பிராக்டிஸ் பண்ணாம இப்ப இப்படி லாண்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நாலு ஆட போறது யூரிக்கு அகைன்ஸ்ட், அதனால கடைசி நேரத்துல ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஜோ. சரி நீ வந்து குளிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கறான். இல்ல நாளா வரமாட்டேன் அப்படின்னு சாட்சியை சொல்றான். ஏன் நீச்சல் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னா, ஏதோ வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்தா அங்கிட்டு யூகிகோ கார்ல நின்னுக்கிட்டு இருக்கா. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்க்க போறாங்க. அந்நேரம் யூகிகோ வந்துட்டு உன்னோட ஐடியா அங்க இந்த பையன் விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அச்சோ இது என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை தேடி பார்க்கறான். பட் அவன் கிட்ட இல்ல. சரி விட்டுட்டே போலப்பா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பாத்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கறான். ஆமா உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே நான் இதுல பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. சோ அதனால இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கறான். அதனால நான் எதுவும் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் இதை உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன், இது உன்னோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா, நான் வந்துட்டு உங்களோட சாம்பியனை பீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். யூரி வந்துட்டு அவனோட கியர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஜோக்கு சமசாக்கா போகுது. அது வந்துட்டு உனக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், கியர்லெஸ் ஜோக் அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவன் எல்லா கியரையும் ரிமூவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதை விட ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் ஜோக்கு கிடைக்கவே முடியாது. அதனால அவன் ஃபுல் ஃபயர்டா இருக்கிறான். ஒரு பக்கம் ஜோ தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் யூரி அந்த ரூம்ல தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேர்கிட்ட இந்த வாட்டி கியரே இல்ல. இப்போ அப்படியே ஃபைனல் நடக்க போற அந்த மெகலோனியா ஸ்டேடியத்தை காட்டி அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு எபிசோட தான் இந்த சீசனுக்கான கன்க்ளூஷனே. அந்த மேட்ச் தரமா போக போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.